என்ன மூலிகை தெரியுதா? அற்புதமான மூலிகைங்க. வேப்ப மரத்தினுடைய பூதான், வேப்பம் பூதான். பாருங்க, எனக்கு மேல வேப்ப மரத்தினுடைய பூ அப்படியே பூத்து குலுங்குதுங்க. எதுக்கெல்லாம் இது பயன்படுத்தலாம் பாருங்க, அப்படியே கேட்பாரற்று கிடக்குதுங்க. அற்புதமான மருத்துவ குணம் உடையதுங்க. புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்துங்க வேப்பம் பூ. இதை சேகரிச்சு நம்ம வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிடலாம். அடுத்தது வேப்பம்பூ கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். வேப்பம்பூ சூரணங்க. வேப்பம்பூ மட்டும் சேகரித்து நிழலில் உலர்த்தி நல்லா காஞ்ச பிறகு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறவங்க, தோல் நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, நாள்பட்ட தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, தீர்க்கக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த வேப்பம்பூ. நீங்கள் சர்க்கரை நோய் இருந்தால் என்ன பண்ணுங்க, காஞ்ச பிறகு 2 to 4 கிராம் எடுத்து சுடுதண்ணியில் கலந்து சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து காலை இரவு 2 நேரம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். மூட்டு வலி இருக்கா, அதே மாதிரி 2 to 4 கிராம் வெந்நீரில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு எடுத்துக்கலாம். தோல் நோய் இருக்கா, 2 to 4 கிராம் எடுத்து வெந்நீர் அல்லது தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு எடுத்துக்கலாம். எந்த நோயா இருந்தாலும் இதை அளவோடு நீங்க எடுத்துக்கிட்டா அந்த நோய் முழுமையாக கட்டுப்படும். ட்ரை பண்ணி பாருங்க. வேப்பம்பூ கசக்காதுங்க, உங்களுக்கு இனிக்குங்க.